ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு ஆரியன் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ நல்ல வெயில் இருக்கும்போதே நம்ம இந்த வடகம், அப்பளம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம கஞ்சி வத்தல் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் நல்லாவே பண்ணுவாங்க, கடையிலலாம் நம்ம வாங்குறது இல்லை. ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு 1 இயர்க்கானதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம், எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாங்கிட்டு வச்சுட்டோம். என்னென்ன தேவையோ உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது என்னன்றது. இன்றைக்கி அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போட்டிருக்கேன்? பச்சை அரிசி, ஜவ்வரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கழுவி போட்டு அரைச்சி வந்துட்டேன். அதுக்கு அடுத்து பச்சை மிளகா ஒரு 6-7 இருக்கும் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றணும். பெருங்காயத்தூள், சீரகம் இதெல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டு கஞ்சி நல்லா கையில் தொட்டு பார்த்தா இப்படி தொட்டு பார்க்கணும். இப்படி தொட்டு பார்த்துட்டா வட்டலை. ஓகே. வட்டலை ஒட்டுச்சுன்னா ஐயோ வேவலை, இது வெந்து போச்சு. இது எடுத்து போய் மாடியில் பேப்பர் போட்டு இப்போ எல்லாத்தையுமே இதில் போட்டு கலக்கிட்டியா? ஃபுல்லாக கலக்கிட்டு இருந்தால் இப்போ பச்சை மிளகா போட போகிறேன், சீரகம் போட போகிறேன், பெருங்காயம் போட்டேன். பச்சை மிளகா சீரகம் எல்லாம் அப்படியே போடணுமா? ஆமாம் ஆமாம், இதை போட போகிறேன் பாருங்க. இல்லை அரைச்சி ஊற்றுவேன். இல்லை முழுசாக போடணும் சீரகம். எள்ளு கூட போடலாம், தேவையான எள்ளு போடலாம், எள்ளு வேண்டாம் அப்படின்னு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ரொம்ப போட்டேன் சீரகம் இல்லையம்மா, இதான் இதுதான் இருக்கும் கீழே. தேவையான சீரகம், சீரகம் இது பச்சை மிளகா அரைச்சி வச்ச பச்சை மிளகா. பச்சை மிளகா வேற என்ன அரைச்சா இதில்? இது வேற ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா மட்டும்தான். ஓகே. இப்போ பாருங்க ஊற்றுறேன். இதை அப்படியே கலக்க விடணும். கலரினே இருக்கணும். கலரினே இருக்கணும். அதுதான். இது ஆறணுன்னே அப்படியே மாடியில் எடுத்து போய் ஒன்று துணி போட்டு ஊற்றலாம், இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்லேயே இப்போ வருது ஊற்றுனா இன்றைக்கே வறுத்து சாப்பிட்ற மாரி நல்லாயிருக்கும், சூப்பராக சுவையாக இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும், அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. நல்லா இருக்கணும், நல்லாயிருக்கும். எல்லோரும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்களுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்டி முட்டி இல்லாத உடைக்கணும். இப்போ ஆற வச்சு போய் ஊற்றுறோம் மாடியில். மாடிலாம் பெருக்கிட்டு சுத்தமாக மண்ணெல்லாம் வீழ்ந்துடும். இதில் இதை ஆற வச்சு ஊற்றணுமா? அப்படியே ஆற வச்சு ஊற்றணும். சுட சுட ஊற்றக்கூடாது, பிளாஸ்டிக் பேப்பரு சுந்துடும். 1 ஹவர் கழிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு ஊற்றணும். ஊற்றணும் ஃபேன் காற்று வச்சு. ஓகே. தேவையான திட்டம் பார்த்தியா கரெக்டாக இருக்குதா? தேவைன்னா உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா. ஓகே. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே. நல்லா வேவலைன்னா புண்டு வந்துடும். கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை காசணும். அது என்ன சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? சுடு தண்ணி தான், பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. இந்த பச்சை மிளகாய்
சில பேர் காஞ்ச மிளகாவும் தூள் பண்ணி கொட்டிடுறாங்க. நம்ம ஊறுகாய்க்கு கொட்டுறதுல தூள் பண்ணி அதுமாரி விதை விதையாக கொட்டுறாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பம் தான், எது ஒன்றாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஆற வச்சு இதை ஆற வச்சு மாடியில் எடுத்து ஊற்றணும். வத்தல்லாம் நல்லா காய வச்சு ஆற வச்சுருக்காங்க. வாங்க அம்மாவை போய் கேட்கலாம். என்னம்மா வத்தல் ஊற்ற போகலாமா? போகலாமா, ரெடியாக ஆயிடுச்சு. தங்கச்சி வேலைக்கு போகிறா, அவளுக்கு டிஃபன் சப்பாத்தி செஞ்சுங்கிறேன். ஓகே ஓகே. கேரா தொக்கு செஞ்சுட்டேன். செஞ்சுட்டேன். அவளுக்கு ரெடி பண்ணி கட்டிட்டு மேலே பரவிட வேண்டியது தான். ஓகே, இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஸ்பூனு பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சு. என்னம்மா பெருகின்னு இருக்கியா? ஆமாம்மா, பெருகுனா தான் சுத்தமாக மண்ணெல்லாம் படாத இருக்கும். அதனால பெருகுமா. பாருங்க, தரையெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கிட்டு போடணும். ஏன்னா அது போட்ட பிறகு நம்மளுக்கு காற்றடிச்சதுன்னா மண்ணில் வந்து மண் எல்லாமே வந்து அதில் ஒட்டிக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக பெருக்கி வச்சுக்கிறோமோ அது நமக்கு நல்லது. இல்லைன்னா மண்ணாக இருக்கும் வத்தல். அதான் அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய கவரை வந்து ரெடி பண்ணிக்கணும். பேப்பர் இல்லாதவங்க வேஷ்டி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். வெள்ளை வேஷ்டி இல்லை புடவையில் போடுவாங்க. ஓகே, இதுனா 1 டேல காஞ்சிரும். புடவைனா கொஞ்சம் 1 டேல காஞ்சிரும். அது 2 டேஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய கவர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கஞ்சி வத்தல் ஆறின பிறகு தான் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கியாச்சு. பெருக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கல் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். பிகாஸ் அப்போ தான் பறக்காமல் இருக்கும். முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வேலை தான் இதுக்கு. நான் 4 மணிக்கு எழுந்து இதை வாசனை இப்போ இதை நல்லா திருப்பி கலரிட்டு கட்டி முட்டாக உடச்சிட்டு சுடு தண்ணி கையிலே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கலைக்கலாம். ஃபஸ்ட் தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட் தண்ணி ஊற்றினா உடஞ்சி போயிடும். அப்பளம் நல்லா எடுக்க முடியாது. சுடு தண்ணி ஆன தண்ணி இதோட ஊற்றலாம். அவ்வளோ இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா. இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிக்கணுமா? ஆமாம், சின்னதாக ஊற்றணும். பெருசாக ஊற்றினா எண்ணெய் வந்து நிறைய ஊற்றணும் கடாயில். சின்னதாக ஊற்றினா நல்லா அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றணும் எல்லாத்தையும். மேலே அப்படியே இது வந்துச்சுன்னா அது பிடிச்சிடணும். இந்த மாதிரி வந்து நல்லா தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றிட்டு காய வச்சா இது 1 டேலேயே காஞ்சிரும். இது நம்ம துணியில் போடும்போது வந்து ரொம்ப லேட் ஆகும். 2 டேஸ் ஆகும் எடுக்கிறதுக்கு, நல்லா காயறதுக்கு. பிகாஸ் அந்த துணியும் ஈரமாக இருக்கணும் நினச்சி தான் போடணும் துணியில் போடும்போது. நான் அதையும் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. தரன், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியா வேலையா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. எழுந்துக்கிறது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது அம்மா ஊட்டி விட்டுருவாங்க. அயன் பண்ணுறது, வண்டி துடைக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க. செஸ்ஸு ராஜா மாதிரி சுற்றி நின்றேன். இப்போது ராஜாவோட இப்போ ராஜா மாதிரி இல்லையா நீ? அப்போ இப்போ அது ராஜா இப்போதான் கரெக்ட் ராஜாவா இருக்கிறேன். ராஜா ஆனது அப்புறம் தான் தெரியுது ராஜா எவ்வளோ பெரிய தலைவன் ஆனவனே தான் தெரியுது எவ்வளோ வேலை செய்யணும். நான் செய்யாத வேலையே இல்லைங்க. அப்பா அதுக்கு தான்ப்பா குடும்பஸ்தன்ட்டு உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. குடும்பஸ்தன்னா சும்மாவா? ஏகப்பட்ட பேர் என்ன வேணா சுற்றின்னு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியும், கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படியும். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. நான் தடவை உன் பையனை தூங்க வச்சுட்டு வந்திருக்கியா? ஆமாடி, இப்போ அவன் எழுந்துப்பாண்டி. நம்ம பக்கத்தில் இல்லைன்னு அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் முடிச்சிடணும். இல்லைன்னா அவ்வளோதான் சாரு வந்தவொடனே மம்மி இதுலேயே ஒரு டான்ஸ் ஆடுவான். அதுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கிறது தான். என்ன தரேன் இந்த ப்ராசஸில் உன்னையும் எழுத்தாச்சா? காலையிலே எழுப்பி
உன் பிள்ளைக்காக தானே, உனக்காக தானே. ஹோம்மேடுனா கஷ்டப்பட்டு தானேப்பா ஆகணும். கல்யாணம் ஆன புதுசில் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டோம். அதோட சரி அங்கே இதுக்கப்புறம்லாம் வந்து அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமாம், இந்த இயர் வந்து நம்மளே நான் வந்து போட்டேன். ஆமாம். என்னப்பா இடிலாம் இடிக்குது, இன்னைக்கு வெயிலே காணும். ஆமாடி, செம்ம கிளைமேட். நம்ம எழுந்துட்டோமா காலையில், அதனாலயா? கிளைமேட்டே கொஞ்சம் மாமியாரும் மரும்பிள்ளையும் நல்லா வத்தல் ஊத்தின்னு இருக்கீங்களா? அருமையான காட்சி. சூரிய பகவான் வணக்கம், குட் மார்னிங். வந்துட்டாரு, கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும் வெயில். இதை முடிச்சோன்னா முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுமா, இன்னும் ஒரு பொண்ணா இருக்குது. இதை ஊற்றிட்டுனா தீர்ந்து கொஞ்ச நாள் போயிடும். இன்னும் எவ்வளோ இருக்குமா? இருக்குதுமா, பாதி இருக்குதுமா. இதெல்லாம் வேச்சு விட்டாதான் எல்லாம் காஞ்சிச்சுன்னா அப்புறம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே போய் தீர்த்து தொலைஞ்சு நேக்கணும். சரி சரி. இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா? பெய்யக்கூடாது, மழை வராது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூழ்ச்சி பார்க்கலாம் தரப்பாது. மானம் மூடாப்பிலே இருக்குது, தரக்கும். பனி மழை போய் நின்று. சூரிய பகவானே எங்க இருக்க? தரன் பகவானா சூரிய பகவானா? நீ வின்னர் யாரு? தரன், ஆக்சுவலா நாங்க உன்னை எழுப்பி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னாலதான் வந்து நீ சீக்கிரமா எந்திரிச்சதுனாலதான். இடி இடிக்குது பாரு. தரன் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு போறாரு தரன். அவர் மறையலாம் இல்ல, இவனுங்க மறைக்கிறான். கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் வெயிலடி. தரன் டயர்டா இருக்கா? வெயில் இன்னும் வரவே இல்லை. எனக்கு அதான் புரியல, இன்னைக்கு என்ன வெயிலே எட்டி பார்க்கல. ஒரு நீ சொன்ன வேற ஒருவேளை நம்ம எந்திரிச்சிட்டோன்றதுனால வரமாட்டேங்குதா? இது நல்லதா கெட்டதான்னு தெரியல. இப்போ வரைக்கும் வராம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வரலன்னா நமக்கு ஆப்பு. ஓரளவு என்னம்மா காஞ்சிருமா காயாதம்மா? வெயிலே வரலையேம்மா இன்னும். 6க்குலாம் செம்ம வெயில். ஏப்ரல் மாசத்துல 6:30க்கு வெயில் வந்துருப்போமா, 7 மணிக்கெல்லாம் வெயில் வரணுமா? இன்னும் வெயிலே வரலையேம்மா. யாரு வருது? குட் மார்னிங் ஆரியன். வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ணிருக்கோம் பாத்தியா? இன்னொரு ஆள் வந்துட்டாங்க வத்தல் போட. ஹெல்ப் பண்றீங்களா? எஸ். இப்பதான் தூங்கி எழுந்திருக்காரு. ஸ்கூல் கிளம்பணும். ரெடியா பட்டு போலாமா? ஓகே, வாங்க போலாம். வாவ், சூப்பர் ஆரியன். குட் குட். இன்னொரு இடத்துல விடுது, மாற்றி தனியாக எடுத்து விடுது. சூப்பர் ஆரியன். அதை அப்படியே ப்ரெஸ் பண்ண. ஏய், தோசை சுடுறான்டா. வா, குட் ஆரியன், குட் குட். நான் குமுதா சிட்டிங்க ஒரு ஸ்டைல் ஆகுது. என்ன பண்ணுறீங்க ஆரியன்? ஆரியன், வாட் ஆர் யூ டூயிங்ப்பா? முறுக்கு செய்றியா? முறுக்கு தோசை. பிரியா, முறுக்கு தோசை சூப்பராக இருக்கேடா. ஸ்டைலாக ஊத்துறியே. எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் கேப்பை. எஸ், ஆல் கம்ப்ளீட். நேர்கான வத்தல் ரெடி. நாங்க எம்மியா சாப்பிட போறோமே. வத்தல் போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தா நான் என்ன பண்றது? நேத்தெல்லாம் அவ்வளோ வெயில் அடிச்சுது. கடவுளே, எனக்கு வந்த சோதனையை பாருங்க. இப்படியா மாறணும்? என்னம்மா பண்றது? இத மடக்கி வச்சோம். அதாவது நேத்தெல்லாம் வந்து மண்டையே சூடாயிடுச்சு.
அந்த அளவுக்கு வெயில். இன்னைக்கு கிளைமேட்டை பாரு. அதுவும் நான் வந்து வத்தல் போடும்போது தான் இந்த மாதிரி கிளைமேட் மாறுமா? ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் காஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, காலிலேருந்து வெயிலே அடிக்கலை. உன் உழைப்பும் மாமியார் உழைப்பும் என்ன தர 54 சத்திய சோதனை ஏப்ரல் 6 கிளைமேட் எல்லாம் அப்பளம் வேற லெவல் ஆகுமா? நான் ஒன்றும் அழலையே. வத்தல் வத்தலா வத்தல் வத்தலா வருமா? செம்மையா இருக்குல்ல. செம்ம கிளைமேட்டு. இது மட்டும் இல்லைன்னா இதை ரசிச்சிருப்போம். ஆக்சுவலாக வத்தல் இல்லைன்னா இந்த கிளைமேட்டை நல்லா ரசிச்சிருக்கலாம். இப்போ மைண்டு வந்து டபுள் மைண்ட். ஓகே காய்ஸ், நம்ம வத்தல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டாச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோல பார்க்கலாம்.